குலதெய்வம் உங்கள் வீட்டில் குடியிருக்க நீங்கள் ஒரு வசம்பு துண்டை வாசல் நிலப்படியில் கட்டி வச்சிங்கன்னா குலதெய்வ அருள் உங்கள் வீட்டை சூழ்ந்து வரும். குலதெய்வ குற்றமோ சாபமோ தீரணுன்னா நீங்கள் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இலுப்பு எண்ணெய் 5 எண்ணெயும் கலந்து தீபம் ஏற்றினால் உங்களுக்கு குலதெய்வ குற்றம் தீரும். அதனால் தவறாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்க, தடைகள் தீர, வேலை வாய்ப்புகள் பெருகி வர, குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்பட குலதெய்வத்துக்கு இந்த 5 எண்ணெய்களையும் சேர்த்து தீபம் போட்டு குலதெய்வ குற்றத்தை களைந்தால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தானே நடைபெறும். அதனால் குலதெய்வம் தெரியலையேன்னு தவிக்க வேண்டாம். குலதெய்வமே உன்னை கொண்டாடினே, எனது குறை தீர்க்கும் வடிவேலனே, குருபரனே. குலதெய்வமே உன்னை கொண்டாடினே. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ நீங்கள் சிவபெருமான், பார்வதி தன் குழந்தைகளோடு அமர்ந்திருக்கிற சிவகுடும்ப படம் வைத்து வணங்கி வந்தால் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்க சிவனும் பார்வதியுமாக இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் படம் வைத்து வணங்கினாலும் குடும்ப ஒற்றுமை பெருகும். பிரதோஷ நாள்களில் தவறாமல் நீங்கள் சிவனை போய் ஆராதித்தால் அதை தந்தை மகன் உறவு சீர்படும். தாய் மகன் உறவு சீர்பட பௌர்ணமி பூஜைகளில் கலந்து கொண்டு நீங்கள் அம்மன் அருளை பெறலாம். வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு சம்பாத்தியம் செய்யணுன்னாக்காலும் நீங்கள் பௌர்ணமி பூஜையை தவறாமல் போய் கலந்து அம்பிகை அருளை பெறுங்க. தாய் இல்லாதவங்களும் தாய்க்கு அருள் பெற பௌர்ணமி பூஜையில் கலந்து அம்மன் அருளை பெறலாம். இந்த மாதிரி கடல் சுப்பிலேயே அலங்காரம் செய்த விநாயகரை வணங்கினால் மகாலட்சுமி அருள் கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பெருக கடல் தாண்டி பயணம் செய்யணும்னா நமக்கு அம்பிகை அருள் வேணும். ஏன்னா சந்திரனுக்கு அதிதேவதை அம்பிகை. சந்திர பகவான் அருள் இருந்தால்தான் வெளிநாட்டு பயணம் எளிதில் அமையும்.